நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கல்யாணம் ஆகி மீனாட்சி வரப்ப அவ போட்டிருக்கிற ஒவ்வொரு குண்டுமணி தங்கமும் நான் போட்டுதான் இருக்கணும். ஏன் கல்யாணம் சம்பந்தப்பட்ட சின்ன செலவா இருந்தாலும் அது என்னோட செலவா இருக்கணும். மாப்பிள்ள, ஆமா மாமா, கல்யாணன்ற பேர்ல இந்த பொண்ணு வீட்டுக்காரங்களை பாடா படுத்துற இந்த சம்பிரதாயத்து மேல ஆரம்பத்துல இருந்தே எனக்கு ஒரு கோபம். ஆம்பளையா லட்சணமா நம்ம கல்யாணத்தோட மொத்த செலவையும் நம்ம தான் செய்யணும். கட்டிக்க போறவன் நெத்தில வச்சிருக்கிற பொட்டுல இருந்து காலில் போட்டிருக்க செருப்பு வரைக்கும் நான் வாங்கி கொடுத்ததா இருக்கணும். அதுதான் ஒரு ஆம்பளைக்கு அழகு, அதுதான் ஒரு ஆம்பளைக்கு பெருமைன்னு நினைக்கிறேன். மாப்பிள்ள, உங்களை நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா ஒரு அப்பனா என் பொண்ணுக்கு என்னென்ன செய்யணும்னு நான் ஆசைப்பட்டிருப்பேன். அவ கல்யாணத்தை எப்படிலாம் நடத்தணும்னு நான் கனவு கொண்டிருப்பேன். என்னால அது எப்படி மாப்பிள்ளை விட்டு கொடுக்க முடியும்? மாமா, காரணம்லாம் சொல்லாதீங்க. இப்ப ரிக்வெஸ்டா உங்ககிட்ட கேட்கறேன், இல்லனா உரிமையா ஆர்டராவே சொல்லுவேன். இதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டே ஆகணும். மாப்பிள்ளை, அது எப்படி மாப்பிள்ளை? ப்ளீஸ் மாமா, இதை ஒண்ணு நான் பெருமை தேடிக்கிறதுக்காக பண்ற விஷயம் இல்ல, என் மன திருப்திக்காக பண்றேன். உங்க நல்ல மனசு எனக்கு புரியுது. இதுல நீங்க வேற நான் வேறன்னு யோசிக்க வேண்டாம். நான் என் பொண்ணுக்கு செய்ய போறேன், நீங்க உங்க ஒய்ஃப்க்கு செய்ய போறீங்க. ரெண்டு பேரோட எண்ணமும் ஒண்ணுதானே? என்ன மாப்பிள்ள, நான் சொல்றது சரிதானே? மாமா, நீங்க சொல்றதுல ஒரு விஷயம் எனக்கு புரியுது. கல்யாணத்தை உங்க இஷ்டப்படி எப்படிலாம் நடத்தணுமோ அப்படியே நடத்துங்க. ஆனா மீனாட்சிக்கு நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயமும் அது என்னோடதா இருக்கணும். அவ கட்டுற சேலையில இருந்து அவ போட்டிருக்கிற ஒவ்வொரு கிராம் தங்கமும் என்னோடதா தான் இருக்கணும். அந்த செலவு மொத்தமும் என்னோடது, நான் தான் பண்ணுவேன். தயவு செஞ்சு இதை மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. இதை பண்ணாதான் மீனாட்சி முன்னாடி உரிமையா கம்பீரமா அவ கையை பிடிச்சிட்டு தலை நிமிர்ந்து நடக்க முடியும். ஆனா மாமா, எந்த காரணத்து கொண்டும் இந்த விஷயம் எங்க வீட்டுக்கு தெரிய வேண்டாம். எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா இதை வச்சே பெரிய பிரச்சனை ஆக்கி விட்டுருவாங்க. சரிங்க மாப்பிள்ள, சொல்ல மாட்டேன். அதே மாதிரி உங்க வீட்லயும் யாருக்கும் தெரிய வேண்டாம். ஏதோ மெட்ராஸ்காரன் வந்து ஓவரா பந்தா பண்றான்னு நினைச்சுக்க போறாங்க. நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மாப்பிள்ள. இப்ப புரியுதா நான் ஏன் மாப்பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணேன்னு? சரவணன் நிஜமாவே அப்படி சொன்னாப்பா? ஆமாம்மா, 50 பவுன் பேசுறப்ப மட்டும் இல்ல, 100 பவுனுக்கு நான் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் கூட அந்த 100 பவுனையும் நான் தான் போடுவேன்னு சொல்லிட்டு போயிட்டாருமா. இப்படி ஒரு பிள்ளை கிடைக்க மாட்டாமா. நம்ம வீட்டுல எல்லாருமே 100 பவுன் போடுறதுக்கு நான் என்ன கஷ்டப்படுவேன்னு யோசிச்சு கவலைப்படுறாங்க. ஆனா நான் மாப்பிள்ளை யோசிச்சு கவலைப்படுறேம்மா. வீட்டுக்கு தெரியாம 10 பவுன் 20 பவுன் அட்ஜஸ்ட் பண்ணலாமா. ஆனா இன்னைக்கு தங்க வைக்கிற விலைக்கு 100 பவுனுக்கு அவரு என்ன பண்ண போறாருன்னு புரியலம்மா. அப்படிப்பட்டவரை போய் வாய்க்கு வந்து அப்படி பேசிட்டியே, தப்புமா? இல்லப்பா, எனக்கு இது தெரியாது. அதாம்மா மாப்பிள்ள, நீயே சொல்லிருக்கியே லட்சுமி கல்யாணத்துல மாப்பிள்ளை என்ன பண்ணாருன்னு. அதையே வெளியில சொல்லாதவரு இதையா வெளியே சொல்வாரு? உண்மை தெரியாம நான் ரொம்ப திட்டேன்ப்பா. எனக்கே புரியுது நீ எந்த அளவுக்கு அவரை திட்டிருப்பேன்னு. நான் நல்லவனா கெட்டவனான்னு உன் அப்பா கிட்டே கேளுன்னு மாப்பிள்ளை சொல்லியிருக்காருன்னா அவர் எந்த அளவுக்கு வருத்தப்பட்டிருப்பாருன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. வேற வழி இல்லாம தான் நானும் இதை வெளியே சொல்ல வேண்டியதா போச்சு. மீனாட்சி, நீ வேற எதுக்கு வேணாலும் கவலைப்படு, எதுக்கு வேணாலும் சந்தேகப்படு. ஆனா ஒருபோதும் மாப்பிள்ளையை சந்தேகப்படாதம்மா. சுயமரியாதை உள்ள ஒருத்தன் எப்படி இருப்பான்னு கேட்டா நான் மாப்பிள்ளையை தான் கையை காட்டுவேன். இப்ப நான் என்னப்பா பண்ணட்டும்? சண்டை போடுறதும் சமாதானமாகறதும் உங்களுக்கு புதுசா என்ன? போய் பாரு. சாரி சொல்றதுக்கும் தேங்க்ஸ் சொல்றதுக்கும் யோசிக்க கூடாது, நிறைய டைம் எடுத்துக்க கூடாது. சரி, நான் போய் பாக்குறேன்ப்பா. மீனாட்சி, எதுக்கு போறவருக்கு டைம் வேஸ்ட் பண்ற? போன் இருக்குல்ல, முதல்ல போன் பண்ணி சாரி சொல்லுமா. மத்த சாரியெல்லாம் நேர்ல போய் சொல்லு. மாப்பிள்ள போன் எடுக்கலையா? திரும்ப கால் பண்ணுமா.
Number you called is busy. Please hold the line or try again later. Thank you. என்னம்மா மாப்பிள்ளை ஃபோன் எடுக்கலையா? ஆமாப்பா. அவருக்கு கோபம் இருக்கத்தானே செய்யும். உன்னை ஒரு வாட்டி பார்த்தா எல்லாம் சரியாயிடும். போடா போய் நேர்ல பாரு.